என்னது, வாயிலேருந்து ஒரே பேட் ஸ்மெல் வருதா? எதனால் வருதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாயிலேருந்து பேட் ஸ்மெல் வரக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நம்ம பல்லில் படிகிற டெபாசிட்ஸ். இது எதனால் வருது? ப்ரஷிங் டெக்னிக் ப்ராப்பராக இல்லாதனால வருது. ஒரு சிலருக்கு இல்லைங்க, நாங்கள் நல்லா தான் ப்ரஷ் பண்ணுறோம் ஆனாலும் வருது அப்படின்னா, வேறு என்னென்ன ரீசன்னால் பேட் ஸ்மெல் வரலான்னா, நம்ம ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர், அதாவது மூச்சு குழாயில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ, கோல்டு இருந்தால் கூட வரலாம். இல்லை நம்ம அஜீரண கோளாறு இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருக்கும்போதும் வாயில் பேட் ஸ்மெல் வர சான்ஸ் இருக்குது. வேறு என்ன, கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ, லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட வாயில் பேட் ஸ்மெல் வரலாம். நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஒரு டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. அவங்கக்கிட்ட உங்கள் ஓரல் ஹெல்த் காமிங்க. அதனால் இல்லை அப்படிங்கும்போது வேறு ரீசன்னால் பேட் ஸ்மெல் வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அதோட ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது மட்டும்தான் நம்ம வாயிலேருந்து வர பேட் ஸ்மெல்லை கரெக்ட் பண்ண முடியும். தேங்க்யூ.